ஹலோ காய்ஸ், நான் உங்களுக்கு விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து நைட் ஆஃப் தி ஏரியான்னு சொல்லக்கூடிய ஃபுட்பால் சீரிஸோடைய எபிசோட் 15 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக உங்களால் முடிவு சப்போர்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க வெளிக்கான ஆள் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் ஒரு அடுத்த வீடியோமே நோட்டீஸ் ஆகும். கண்டிப்பாக வழக்கம் போலையும் இந்த எபிசோட் பிரமாதமாக இருக்கும். மேட்ச் எல்லாமே உண்மையிலே சூப்பராக இருக்கும். ஹீரோவுடைய அவைக்னிங்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக இருப்பான். உண்மையிலே சொல்கிறேன், ஹீரோவை இப்போ தான் வேறு லெவலில் காமிச்சிருப்பானுங்க ரொம்பவும். அதனால் இதுக்கப்புறமும் பிரமாதமாக போக போகுது ஸ்டோரி லைனும். முடிஞ்சளவுக்கு பொறுமையாக பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்ச எல்லாமே கமெண்ட்டில் ஃபுட்பால் இமேஜ் போடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சவங்க எல்லாருமே 1K லைக் கொடுக்க பாருங்க. முடிஞ்ச அளவுக்கு பார்க்குற ஒவ்வொருத்தரும் லைக் போட்டிங்கன்னா அது எனக்கு போதும். சரிங்க, நம்ம கதைக்குள்ள போலாமா? இப்போ பார்த்தா அந்த கமெண்ட்ரி கொடுக்குறவங்களோ ஹீரோவுடைய ஆப்போசிட் டீமாக இருக்கிற அந்த டீமை ரொம்பவும் எகத்தனமாக பேசி ஹீரோவோட டீம் ஜெயிக்கிற மாதிரி பேசுறதுல அந்த இதில் இருக்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற ஆடியன்ஸ் எல்லாமே கோவத்தோட கத்திட்டு இருக்கானுங்க அவங்க மேலே. என்ன பக்கம் ஹீரோவும் கோட்டாவும் இதை பார்த்துட்டு என்னடா இவனுங்க இந்த அளவுக்கு சொல்கிறானுங்க, எப்படியாப்பட்ட காட்டு பரண்டி ஃபேன்ஸாக இவங்களுக்கு இருக்கானுங்க. அதெல்லாம் நீ நினச்சி கவலைப்படாத. நம்மளுடைய ஆப்போனன்ட்ஸ் பாரு எல்லாம் தூங்க முடிஞ்சா இருக்கானுங்க பாரு. என்னத்தான் சொல்கிறதும் எப்படி இவனுங்கெல்லாம் என்ன பண்ண போகிறானுங்க. குறைச்சி மதிப்பிடக்கூடாது யாரையும் பொறுத்த வரைக்கும். அதனால அன்னைக்கு நடந்த விஷயத்தை எல்லாருமே யோசிச்சு பார்த்துட்டு திரும்பி விளையாட ஆரம்பிங்க என்ன அப்படின்னு நானாவா வந்துட்டு ஞாபகப்படுத்துறான். என்ன பக்கம் கோச்சும் லாஸ்ட் வீக்ல நம்ம போட்ட எல்லா விதமான பிளானும் கொஞ்சம் இப்போ இதில் மாற்றணும். கண்டிப்பா வந்து நான் உங்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்குற நம்பிக்கை என்னன்னா தைரியமா விளையாடுங்க, ஃபன்னோட விளையாடுங்க அப்படின்ற மாதிரி அவரை சொல்ல. அதுக்கப்புறம் என்ன பிளான்ன்ற விஷயத்த சொல்றாங்க. இப்போ கோல் கீப்பர் பார்த்தா லியோ குருபாஷி லம்பால போட்டிருக்கான். அவனுக்கு கேர்ள் ஃபேன்ஸ் பயங்கரம். அதுக்கப்புறம் கை வச்சு காமிக்க அவனுக்கு கேர்ள்ஸ் அடைந்தே கிடையாது, பாய்ஸ் அடைந்தா கத்துறானுங்க. என்ன பக்கம் ஸ்னைப்பர் கோரல் ஸ்மைல்னு சொல்லக்கூடிய அக்கிட்டு இருக்கான். அது கடவுளே இந்த பையன் பார்க்க கிரீப்பியா இருக்கான், கிரீப்பியா சிரிக்கிற மாதிரி சொல்ல உங்களுக்கு கொள்ள வேண்டிய எண்ணி வெறுப்பேற்றிக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் அவங்க ஆண்டவரான். அது போல ஒவ்வொருத்தர் காமிக்க சக்கம் மட்டும் சொல்லக்கூடிய ஒருத்தர் இருக்கான். அவனுக்கு யாருமே சீரப் பண்ணல. நமக்கு ஆராக்கி மோக்கட்டோ காமிக்க அவனுக்கு ஃபேன்ஸ் அதிகம். ஆராக்கி வெயிட் மட்டும் குறைய உங்களுக்கு எனக்கு தீரோ பண்ணு சொல்ல என்ன சொன்னீங்கடி வந்த நான் இதில் தூக்கி போட்டு மதிப்பேன். அதுக்கப்புறம் அவன் வெறுப்பு பழக்கத்தை இன்னொரு பக்கம் கோரோவை பார்த்து இந்த பையன் ரொம்ப கியூட்டா இருக்கான்ற மாதிரி சொல்ல. ஆஹா என்ன எதுக்கு இப்படி கியூட்டா இருக்குன்னு சொன்னீங்கனால அப்படி கிடையாது மாதிரி அவனுக்கு போட. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் சொல்றானுங்க அவங்களுக்கு ஆடியன்ஸ் இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம டக்கேசி சொல்ல யூனிவர்சிமா டவர் உன் நம்பி தான் இருக்குன்ற மாதிரி கேர்ள்ஸ் சொல்ல என்னது நான் டவரா. அதுக்கப்புறம் அவங்களுடைய ஆப்பனன்ஸ் யார் எந்த இதுல இருந்து ஃபைட் பண்ண போறாங்கன்ற விஷயத்தை காமிக்க. அதுக்கப்புறம் டீம் கேப்டனா இருக்கணும். டேய் ஷோ பேக்கப்புக்கு ஒழுங்கா நிக்கல நான் கொண்டுடுவேன் கவலைப்படாத. அப்புறம் பார்த்தா நீனும் என்னடா எப்படி இருக்க, ரொம்ப நாள் ஆச்சு சாக்கர் விட்டு போயிட்டுலாம் நினைச்சேன். ஆமா நீங்க என்ன பண்ற, நான் இந்த இடத்துல என்னுடைய கடமை செய்ய வந்தேன். நீங்க ஜெயிக்கிறோம் நம்ம ஜெயிக்கிறோம் பார்த்தலாமா அப்படி இவன் ஒன்று பக்கம் சண்டை போட்டு நம்ம மோக்கோவா வந்ததுக்கு வந்துட்டு பிம்பே நம்ம இப்போதைக்கு விளையாட ஆரம்பிப்போம், டைம் ஆயிடுச்சுடா. அதுக்கப்புறம் மேட்ச் ஆரம்பிக்க ரொம்ப ஆக்ரோஷமா எனர்ஜெட்டிக்கா வந்து அவனுக்கு கத்திட்டு நம்ம காலம் கிட்ட பால் வாங்கிட்டு வர மோக்கோவால் ஒருத்தமா முடியல. அதுக்கப்புறம் நம்ம ஓட அனுப்ப ஓடவும் அதுக்கப்புறம் நம்ம அராக்கி அனுப்பேன். அராக்கி கிட்ட இருக்க பால் வந்து ஒருத்தனும் நடுவில் வந்து காலை விட்டுருவான். அவன் காலை வாரிட அடைச்சேன். அதுக்கப்புறம் சக்க மாட்டோமா ஒருத்தனை எதிர்க்கிறதுக்காக போக அவன் முன்னாடி வந்தவன் அராக்கியும் அலர்ட் பண்றதே வேணாண்டா அப்படின்ற மாதிரி பார்க்க. அதுக்கப்புறம் முன்னாடி வந்து அந்த ஆப்பனட்டும் பார்த்து வேணும்னு என்னுடைய காலில் கிக் பண்ணி அவன் மேலே தப்பு இருக்கிற மாதிரி காமிச்சிடறான். அதுக்கப்புறம் எல்லாரும் திரும்ப ஒரு ஃபார்மேஷனுக்கு வரானுங்க. ஆப்ஷன்ஸ் எல்லாமே என்ன அவனுங்க பண்ணிட்டு இருக்கானுங்க, தினசம் பண்றானுங்க. எல்லாரும் தயாராங்க, பால் வந்த உடனே விடாதீங்கன்ற மாதிரி இன்னொரு பக்கம் நம்ம கோச்சும் கத்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா டீம் கேப்டனும் வெளியே வந்த பால் சம வேகமா தூக்கி விசிறி அடிப்பான் கிரௌண்ட்ல. என்னடா அவ்வளவு தூரத்துக்கு அடிக்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தா வெச்ச குறி கரெக்டா அவனுடைய டீம்மேட்டுக்கு தான் நம்பர் 9 அதை அடிக்கலான்னு பார்க்க. ஆனா பார்த்தா நம்ம ஊழல டக்கேஷியும் தடுத்துருவான். இன்னொரு பக்கம் நம்ம கிட்டோபும் நடுவில் வந்து அந்த பாலை தள்ளி விட்டுருவான். நல்லா டிஃபெண்ட் பண்ணாரு. என்னதான் இவன் பண்ணிட்டு இருக்கானுங்க, வேணும்னு பண்ற மாதிரி தெரியுதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம பாலுங்க புலம்ப. இன்னொரு பக்கம் நம்ம இவாகி செம்பையும் அந்த கோச்சை பார்க்க அவன் பார்த்தா இவன் ஒரு தடவை எழுத்தனமா சிரிக்கிறான். நீ கண்டிப்பா ரிசர்ச் பண்ணிருப்பான்னு தெரியும். அதுக்காக போலதான் என்னுடைய பசங்களை நான் ரெடி பண்ணிருக்கேன். நீ கண்டிப்பா திணற போற இவாகி. பால் பார்த்து திரும்பி கிரௌண்டுக்கு வர. கிரௌண்ட்ல இருந்து இப்போ நிறைய பேர் கிட்ட இந்த கை மாதிரி இப்போ அராகி கிட்ட வந்திருக்கேன். அராகி ஒரு தடவை முன்னாடி ஒரு தடவை அதை டிஃபெண்ட் பண்ணி கொண்டு பார்க்க. இன்னொரு பக்கம் பார்த்து அராகி கிட்டே நிறைய பேர் வந்துட்டு இப்போ பால் எடுக்கணும்னு பார்க்க. ஆனா அவனும் விட மாட்டான்டா. ஏன் அராகி இந்த மாதிரி பண்றான். கிட்டத்தட்ட ஒரு 2 பேர்னா கூட பரவாயில்ல. பட் ஆனா அதுக்கும் மேற்பட்டவங்க வந்து டிஃபெண்ட் பண்ணும்போது தான் அவனால முடிக்க முடிய மாட்டேது. அவன் மற்றவங்களை ஷேர் பண்றதை விட்டுட்டு வேற வழி இல்லை. ஏன்னா அராகி நல்லா விளையாடுறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. கரெக்டா அவனுக்கு சென்டர் பாயிண்ட்ல ஒரு ஃபார்மேஷன்ல நின்றுட்டு இருக்கானுங்கப்பா. நம்மளால எதுவுமே பண்ண முடிய மாட்டேங்குது. அவனை தாண்டி எடுத்து போகலான்னு பார்த்தா கூட நம்மளால எடுத்து போக முடிய மாட்டேங்குது. கரெக்டான ஒரு மேட்சிங் பாயிண்ட் இருக்கும். பட் இருந்தாலுமே லாஸ்ட் சுடோஜோ மேட்ச் பாத்தீங்களா, நம்ம விளையாட ஆப்பனோட்டோடைய கடைசி மேட்ச்ல அவனுக்கு வேற லெவலா ஒரு விஷயத்த பண்ணானுங்க. அதை திரும்பி பண்ணுவானுங்க. இது ஒரு நல்ல ட்ராப். ஓடா லாங் பாஸ் பண்ணாதறான்ற மாதிரி. அதுக்கப்புறம் கோச்சோ கத்த அவன் பண்ணிடுவான். அதுக்கப்புறம் வந்து மோகோ கிட்ட போற பால வந்து ஒரு 2 பேர் கிட்ட வந்து டிஃபெண்ட் பண்றானுங்க. அதுக்கப்புறம் அவன் டக்கேஷிக்கு அனுப்பலாம் பார்க்க. பட் இருந்தாலுமே ஆப்பனட் வாங்கிடுவாங்க ஈஸியா. கிட்டத்தட்ட இப்ப பெனல்டி ஏரியாவுக்கு 2 பேர் கிட்ட முன்னுக்கு போயிட்டு இருக்க. டேய் விடக்கூடாதா ஓடுங்கடா அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் அவனும் அந்த இடத்துல இருந்து போகத்துக்கு பக்கம் நம்ம கோரோவும் நடுவில் வந்து தடுப்பான். இருந்தாலுமே பார்த்தா அவனுக்கு பாலை கிக் பண்ணி பவுண்டரி வெட்டி வெளியே போற மாதிரி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அந்த கேப்டன் வேணும்னே இதை பண்ணி பாலை திரும்பி த்ரோ பண்ணுவான். நம்பர் 9 இதை பயன்படுத்தி கோல் போட பார்க்க கோல் அசால்ட்டா போட்டுருவானுங்க ஏமாத்தி. ஏன்பா ஆஃப் சைட்ல இப்படி இருக்கானுங்க, அந்த கேப்டன் எதுக்கு தேவையில்லாம இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு டேரக்டா பால் அவனுக்கே பாஸ் பண்றதுக்காக தான் இந்த மாதிரி பண்றானுங்க. இந்த த்ரோ மூலியமா நம்பர் 9 ஆயிட்டா இருக்கிறதுனால அவன் ஈஸியா பால் எடுத்துருவான்னு ஒரு நம்பிக்கையில அவங்க அவனுக்கே பாஸ் பண்ண அவன் கோல் போட்டுருவான்னு ஒரு முயற்சி பண்றாங்க. ஃப்ரீ கிக் காட்டில இது ரொம்ப சுலபமான வழி தான். சரியா சொன்னாங்க. ஆப்போனன்ட்ஸோடைய ஸ்ட்ராட்டஜி வந்து டேரக்டா
அதுக்காக ஃபீல்டில் இறங்கி விளையாடி கோல் போறது மட்டும் கிடையாது. இந்த மாதிரியான பெனால்ட்டி மற்றவங்களுக்கு கொடுத்து அது மூலியமா கோலை போறது தான் கண்டிப்பா இது அந்த கோச்சோடைய வேலையா தான் இருக்கணும். கேர்லெஸ்ஸா யாரும் விளையாடுறீங்களா, சைடுல இருக்க லைன்ல வந்து உங்களுடைய ஆப்பனன்ஸ் வந்து உங்களை மெயின் பண்ணி உங்களை மாட்ட வைக்கிறது பாக்குறாங்க, தயவு செஞ்சு அதில் மாட்டாதீங்க. நல்லா புரிஞ்சதுன்னு திரும்பி எல்லாரும் நல்லா விளையாட அழகி பால் அந்த எத்தனை பக்கம் அவனை நிறைய டிஃபெண்ட் பண்ண வரேன். இன்னொரு பக்கம் அவனும் யாருக்கு ஷேர் பண்ணது பார்த்துட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம கோரோ இருக்கான், டக்கேஷி இருக்காங்க. நடுவில் பார்த்தா இந்த நம்பர் 8 வரேன். அழகி எனக்கு பாஸ் பண்ணலாம் சொல்றதுக்கு அப்புறம் ஈனோ வரேன். ஏனோக்கு பாஸ் பண்ணலாம் வரும்போது நம்பர் 8 எடுத்துருவான். நடுவில் எப்படி எடுத்தான், நீ ரொம்ப வீக் ஆயிட்ட, உன்னுடைய வேலை செய்யறதுக்கு தகுதி இல்லாம இந்த இடத்துல வந்து மாட்டிக்கினேன். ஈனோ உன்னை பட்ட மாட்டேன்ற மாதிரி அதுக்கப்புறம் கடுப்புல வந்து இவனையும் போட்டு அடிப்பான். பால வாங்குறதான் பார்ப்பான். பட் அண்ட் இருந்தாலுமே வேணும்னே கீழே விட நம்ம ஈனோக்கு பார்த்தா எல்லோ கார்டு கொடுத்துருவாங்க. இவன் தானே வேணும்னு என்ன விருப்பத்தினான். என்னப்பா பால் வாங்கிட்டு இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது, டே நான் சும்மா விட மாட்டேன் சொல்ல. ஆனா மோக்கமும் இங்க பாடுற வேணாம். அதுக்கப்புறம் இவங்க பிளான் பண்ண மாதிரியே போல இன்னொரு பக்கம் கோச்சும் டே அங்க பாருங்கடா அப்படின்ற மாதிரி சொல்ல. அதுக்கப்புறம் பால் சம வேகமா போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் தலைவனும் அந்த ஓடிட்டு இருக்கான். இந்த மாதிரி டிஃபெண்டிங்ல ரொம்ப சொதப்பிட ஆப்பனன்ஸ் எல்லாமே வேற லெவலில் அட்வான்டேஜ் எடுத்து விளையாட ஆரம்பிக்கும். இன்னொரு பக்கம் ஹீரோவுக்கும் இது ஒரு உள்ளுணர்வு தோணுது. அதுக்கப்புறம் பார்த்தா கோல் கீப்பர் தடுக்க முடியாதனால அந்த கோலும் உள்ள போயிடுது. பால் இந்த ஷோன்றவன் கோலை போட்டுட்டான். இன்னொரு பக்கம் ஹீரோ இந்த விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு பிரமாதம், இவனுக்கு விளையாடுறது சூப்பரா இருக்கு, ரொம்ப ஸ்ட்ராங் ஆனவங்க, இந்த மேட்ச் நான் விளையாடி ஆகணும் அப்படின்னு மனசார யோசிக்கிறேன். இப்போ இன்னொரு பக்கம் ஹீரோடைய உள்ளுணர்வு அவனை உள்ள போயிட்டு சண்டை போட சொல்லுது. அவனுடைய அண்ணங்காரன் அதுக்கு துணையா இருக்கான். ஹீரோ மாறிடாத, நீயா அந்த இடத்துல போயிட்டு விளையாடணும் சரியா அப்படின்ற மாதிரி சொல்ல. இன்னொரு பக்கம் தோத்து போற நிலைமையில இருக்கிறதுனால ஹீரோவும் என்னன்ற போறது யோசிக்க. ஆனா அவ சொல்ற விஷயங்கள்லாம் கேட்டுட்டு ஹீரோ இன்னொரு பக்கம் தன்னுடைய சின்ன வயசு பிளாஷ்பேக் ஞாபகம் வருது. அப்ப நம்ம சுகரவும் பார்த்தா ஏன்டா இன்னும் மேட்ச் முடியல, இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு, ரொம்பவும் ஜாலியா என்ஜாய் பண்ணி இதை விளையாடுங்க விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பான். அது எல்லாம் இப்போ நானும் அவன் ஞாபகப்படுத்தேன். இன்னொரு பக்கம் பார்த்து திரும்பி யாரும் கிட்ட பால் வர ஈனோவும் அதை வாங்கலான்னு வரேன். பட் இருந்தாலுமே இவன் பார்த்து குறுக்கால வந்துடும். அவன் பழைய நண்புகிறேன் டேஃபியோ உன்னை சும்மா விட மாட்டேன்ற மாதிரி அதுக்கப்புறம் கடுப்புல இவனை சட்டி பிடிச்சிக்க. அதுக்கப்புறம் பார்த்தா கோண்டோ செஞ்சவும் டே முட்டா அந்த மாதிரி பண்ணாதன்ற மாதிரி சொல்ல. அவனுக்கு இன்னொரு எல்லோ கார்டு கொடுத்துருவாங்க. எல்லோ கார்டு வெஞ்சு அப்பனா இதை விளையாட முடியாது இவரால். ஆனா இவன் தான் ஆனா நம்ம மோக்கவும் வந்து தடுக்க அவனால எதுவுமே சொல்ல முடியல. அதுக்கப்புறம் வந்து நம்ம கோண்டோ செஞ்சப்போ கடுப்புல வந்து இவங்க கத்திட்டு இருக்காரு. டேய் என்ன விளையாட சொன்னா என்ன விளையாட்டு இருக்கேன், எதுக்கு அவன் போட்டு சட்டையை பிடிச்சி கேட்டேன். முட்டாளடா நீ, அவனுக்கு வேணும்னே தான் இப்படி பண்ணுவானுங்க, இதெல்லாம் விதிமுறைக்கு உட்பட்டு தான் அந்த விளையாட்டு நீங்க ஏத்துக்கணும், அதுக்கேற்ற போல விளையாடணும். நீங்க நான் தேவையில்லாம இந்த மாதிரி பண்ற விஷயத்துக்கு இவ்வளவு கோவப்படுறீங்க. கோவத்தினால கண்டிப்பா உங்களுடைய மேட்ச் தான் கெட்டு போக தவிர உங்களால கோல் ஒன்னுத்தையும் போட முடியாது. ஆனா அவனுங்க மோசமா விளையாடுறானுங்களே, அது வந்து அவங்களுடைய விளையாட்டு, நீ எப்படி விளையாடணும்ன்றதை நீ தான் முடிவு பண்ணணும். அவங்கள போல இதே மாதிரி விளையாட போறியான்ற மாதிரி. அதுக்கப்புறம் இவர் பேசிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் இவாகி செம்பையும் இதை பார்த்துட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. கிளம்பி வேற ஒரு இடத்துக்கு போயிட்டு முகலாம் கழுவிட்டு இருக்கேன். அந்த டைம் பார்த்தா எந்த கோச்சும் வந்துடுறான். என்ன இவாகி எந்த மாதிரி அவங்களுடைய டீம் ஜெயிக்காது, கண்டிப்பா அது நடக்குதா இல்லையா பாரு, கண்டிப்பா உன் டீம் தோத்து போகுதுன்னா அது உன்னுடைய தப்பு தான், கண்டிப்பா நான் அதை சொல்லுவேன். செகண்ட் ஹாஃப்ல தோத்து போக போறீங்க பாக்குறீங்களா மாதிரி. அதுக்கப்புறம் அவர் கிளம்ப. இன்னொரு பக்கம் இந்த ஸ்பிரிட் எல்லாம் ஏத்துக்கணும். நம்ம இவாகி செம்பையும் ரொம்ப தெளிவாயிட்டாரு. அதுக்கப்புறம் பசங்களுக்கு வந்து அவனுக்கு ஆறுதலாம், இங்க பாருங்க பசங்களா உண்மையிலே இதுக்கப்புறம் நல்லா விளையாட போறன்றவங்க யார் யாரு, அதுவும் ஹாப்பியா ஃபன்னா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அவங்களை எதிர்க்கிறதுக்காகவே ரொம்ப தயாரா இருக்கான். அதுக்கப்புறம் மத்த லியோவும் கை தூக்க ப்ளீஸ் என்ன பயன்படுத்திக்கோங்க, நான் இப்போ கோல் கீப்பரா இருக்குன்னு சொல்ல. சரி ஓகே, இதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்ல விட்டு கொடுக்காதீங்க. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்ல எல்லாரும் ஆள மாத்துறாரு. கொண்டு செஞ்சப்போ என்ன ஆச்சு திடீர்னு இந்த மாதிரி பண்ற ஸ்ட்ராட்டஜி மாத்தி. அது என்னன்னா ஒரிய வந்து என்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னான். அவனாலதான் இப்போ நான் மொத்தமாவே மாறிட்டேன், என்னுடைய மனசுல இருக்க வெளியே தூக்கி எறிஞ்சிட்டான், அவனுக்கு தான் நன்றி சொல்லணும் நான். இதுக்கப்புறம் நடக்க போட மேட்ச் மட்டும் பாருங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோ கோட்டோ அப்புறம் அந்த லியோன்னு சொல்லக்கூடிய இவனுக்கு 3 பேர் டீம்ல மாறிட்டானுங்க, சப்ஸ்டிட்யூட். அதுக்கப்புறம் வந்து இவனுக்கு எல்லாருமே வெறித்தனமா விளையாடிட்டு இருக்க. நம்ம கோட்டோ பார்த்தா வெறியா இருக்கான், டே விட மாட்டான் உங்கள மாதிரி. அதுக்கப்புறம் அந்த இதுல இருந்து நம்ம சாமராவும் குறுக்கால வந்து அந்த பால் வாங்க திரும்பி த்ரோ பண்ண போறாங்கிற மாதிரி சொல்ல. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஆப்னன் கேப்டன் கிட்ட பால் பார்க்க டே உஷாரா இருக்கா. லியோவும் பார்த்தான் இந்த பாலை நான் பாத்துக்கிறேன், நீ நம்பர் 3க்கு போயிட்டு உதவி பண்ணு. அதுக்கப்புறம் பால் த்ரோ பண்ணதுல நம்பர் 9 வெறியா இருக்கான் அவன் போறதுக்காக. இன்னொரு பக்கம் அவனுக்கே டப்பு கொடுக்குற வகையில இவனும் பார்த்தா ஜம்ப் பண்ணி கேட்ச் பண்ணிடுவான். திரும்பி அவன் பாலை வந்து நம்ம ஹீரோக்கு பாஸ் பண்ண. இந்த முறை பார்த்தா அராகிய மோகட்டவும் எங்களுக்கு பாஸ் பண்ற மாதிரி கேட்க. நடுவில் பார்த்தா நம்பர் 5 சொல்லக்கூடிய அந்த ஆப்போனன்ட் வந்து நம்ம ஹீரோ கிட்ட மோதுவான். அதுல வந்து ஹிட் பண்றதுக்காக ட்ரை பண்ணுவானுங்க. பட் 2 பேரும் மோதுதுல ஹீரோ அவனோட தலையிலேயே மோதி அவனுக்கு ஏதோ ஒரு மாதிரி ஆயிடுது. அப்படியே கீழே படுத்துருவான். ஆனா அவனை கண்டுக்காம மேட்ச் இன்னும் தொடச்சி விளையாடுறானுங்க. தம்பி ஏஞ்சிக்கிட்டான்ற மாதிரி. அதுக்கப்புறம் அவனு கேட்க. அதுக்கப்புறம் இவனுங்க விடாம போராடிட்டு இருக்க. அப்போ ஆப்போனன்ட் கேப்டனும் இந்தடா வாங்கிக்கிட்ட மாதிரி பாலை பாஸ் பண்ணுவோம். அப்போ பார்த்தா எவனும் வந்து குறுகால வாங்குவான் பாருங்க பாலு. யாராதுன்ற மாதிரி பார்க்க இது எதிர்பார்க்காத சம்பவம். ஐசாவா எப்படி இங்க வந்தாரு. அதுக்கப்புறம் வந்து குறுக்கால நம்ம ஆப்போனன்ட் கேப்டனும் பாலை வாங்க வர. ஆனா அவனுக்கே சூற வர வகையில நம்ம பால் எடுப்பான் பாருங்க. அவனுடைய லெவலே வேறதாங்க அந்த இடத்துல. அப்படியே இட்டோசி சாய பாக்குற மாதிரியே இருக்கு ப்ளூ லாக்ல. அவன் இப்ப வேற ஆளாவே இப்ப விளையாட ஆரம்பிக்க. நானா பாத்துட்டு இன்னொரு பக்கம் சுகுரு அப்படின்ற மாதிரி பார்த்து ஷாக்காவே. அதோட இந்த தலை இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க இந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா பிடிச்சிருந்தா லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அது கூட இருக்க பெல்லைக்கான ஆல் வச்சுக்கோங்க. அப்பதான் நான் ஒரு அடுத்த வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வரும். கண்டிப்பா வழக்கம் போல இந்த எபிசோட பிரமாதம் வந்திருக்கும். முடிஞ்சு யாரும் ஸ்கிப் பண்ணாம பார்த்துப்பீங்க நம்புறேன். சரிங்க, நம்ம இந்த வீடியோ முடிச்சுப்போம்.